Ladies, can applaud for them. Sir, just look here, sir. Sir, look here, sir. அண்ணா முன்னாடி வராதீங்கண்ணா. வேணும் சொல்ல மாட்டேன். இந்திரனோட ஃப்ரெண்டு நினைக்கிறேன் அதான் உள்ள என்னங்கிறாங்க. चश्मा पड़ रही है बोले உலக மாற்றுத்திறனாளி வாரத்தில் ஒட்டி குட் டீட்ஸ் கிளப் என்ற குட் டீட்ஸ் கிளப் என்னோட தலைமையில 100 பெண்மணிகள் 100 சாதனை பெண்மணிகளை கொண்ட இந்த கிளப் வந்து ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு தொண்டு செய்யணும்னு நாங்க பார்க் ஹயாத் ஹோட்டல்ல மீட் பண்றோம். இந்த மாதம் காது கேட்காத குழந்தைகளுக்கு காது ஹியரிங் இம்பேர்மெண்ட் சொல்ற குழந்தைகளுக்கு நாங்க ஹியரிங் எய்ட்ஸ் டாக்டர் மோகன் காமேஸ்வரன், டாக்டர் ரஞ்சித், மெட்ராஸ் ENT ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அவங்களோட கொலாபரேஷனோட நாங்க இந்த குழந்தைங்களுக்கு காது கேட்கும்படி நாங்க ஒரு சின்ன எங்களால பண்ண முடிஞ்சது பண்ணியிருக்கோம். முக்கியமா என்னன்னா ஒரு மாற்றுத்திறனாளியா பார்க்காம அவங்களுக்கு இதுதான் குறை, உங்களால வாழ்க்கையில சாதிக்க முடியாது, உங்களை பார்த்தா உலகம் சிரிக்கும், ஐயோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிறந்திருக்காங்க குறைய பார்க்காம எப்படி அவங்க ஒரு உன்னதமான இடத்துக்கு கொண்டு வரணும்னு அதுக்கு எடுத்துக்காட்டு டாக்டர் மோகன் காமேஸ்வரன். எதுக்குன்னா அதையும் மீறி சாதிக்கலாம், அதையும் மீறி படிக்கலாம், அதையும் மீறி நீங்க குடும்பத்துல ஒரு முக்கியமான அங்கத்தை வகிக்கலாம்னு சொல்லி அவர் நிறைய குழந்தைகள் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனால அவரோட சேர்ந்து இந்த குழந்தைங்களுக்கு நாங்க ஹியரிங் எய்ட் கொடுத்திருக்கோம். முக்கியமான விஷயம் அந்த சோஷியல் ஸ்டிக்மா, அந்த டாபு, காது கேட்காத பசங்க சரியா படிக்க முடியாது, காது கேட்காத பசங்க சமுதாயத்துல சந்தோஷமா வாழ முடியாதுன்றது நம்ம மறந்துடணும். எல்லாருக்குமே இந்த சமுதாயத்துல வாழறதுக்கு உரிமை இருக்கு, அதுக்கான முறைகளும் இருக்கு. அந்த முறைகளை கற்றுக் கொடுக்கிற டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மிஸ் அப்சரா ரெட்டி சொன்ன மாதிரி இந்த வாரம் உலக அளவுல மாற்றுத்திறனாளிகளுக்காக உள்ள வாரம் 3ஆம் தேதி டிசம்பர்ல ஆரம்பிச்சு இந்த வாரம் பூரா இந்த குட் டீட்ஸ் கிளப்ங்கிறது மிஸ் அப்சரா ரெட்டியோடைய தூண்டுதல்ல ஒரு 100 பெண்மணிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரிய சாதனைகள் படைத்த பெரிய குடும்பங்கள்ல இருந்து உள்ள பெண்மணிகள். அவங்க எல்லாம் மாசத்துக்கு ஒரு முறை சேர்ந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஒரு சேரிட்டிக்காக அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க பாக்கெட்ல இருந்து பணம் போட்டு செய்யறாங்க. இந்த மாசம் அவங்களுடைய நல்ல எண்ணத்தினால 18 குழந்தைகள், அது 30 ஹியரிங் எய்ட் கொடுக்குறோம். அவங்களுக்கு எல்லாமே உலக தரம் வாய்ந்த சிறந்த ஹியரிங் எய்ட்ஸ், சாதாரண ஹியரிங் எய்ட் இல்லை, எல்லாம் உலக தரம் வாய்ந்த சிறந்த ஹியரிங் எய்ட்ஸ். அந்த ஹியரிங் எய்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு இலவசமா கொடுத்து அவங்களுக்கு எல்லா ஃபிட்டிங்கு எல்லாமே இலவசமா ரஞ்சித்துடைய தலைமையில இதெல்லாம் நடந்திருக்கு. இது ஒரு சாதாரண காரியம் இல்லை. 18 பேருக்கு வெறும் ஹியரிங் எய்ட் மெஷின் மாத்திரம் இல்லை, அது அந்த 18 குழந்தைகளுடைய வாழ்க்கை மாறப்போகுது, அவங்களுடைய எதிர்காலம் மாறப்போகுது, அந்த குடும்பங்களுடைய எதிர்காலம் மாறப்போகுது. இது ஒரு 1000 காலத்து பயிர். இதை இலவசமா லேசா சொல்லி முடிக்க முடியாது. காது கேட்கலன்றதுனால ஒரு குழந்தைக்கு 2 பாதிப்பு. ஒண்ணு, அதனுடைய வாய் பேசாது, அதனுடைய மொழி வளர்ச்சி போயிடும்.
ரெண்டாவது அதை விட முக்கியம், ஒரு நல்ல ஒரு அப்துல் கலாமாக போற பிள்ளைய நம்மளே மக்காக்கிடுவோம். அறிவு வளர்ச்சிங்கிறது செவி வழிதான். அதனாலதான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்னாரு வள்ளுவர். சோ காது கேட்கலன்னா ஒருத்தருடைய அறிவு வளர்ச்சியும் குறைஞ்சு போயிடும். இது எல்லாத்தையும் சரி பண்றது இந்த ஒரு சின்ன செயல் போதும். இவங்க வந்து நான் எப்படி பாராட்டுறது எனக்கு சொல்ல எதுவாக என் மனசு தெரியல, எனக்கு என் மனசு பூரா நிறைஞ்சிருக்கு. இந்த பெண்மணிகளுக்கு வந்து நல்லா அவங்க குடும்பங்களுக்கும் இன்னும் பல பல சிறந்த காரியங்கள் செய்யறதுக்கு உண்டான சக்தியை இறைவன் தான் கொடுக்கணும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.